ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் தியாகு பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போது டாடா மோட்டார்ஸ் உள்ள டீலரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். யாருக்காவது புது வண்டி ஏதாவது தேவைன்னா மேலே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள், சரிங்களா? அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதம் நிறைய ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அதுவும் டிசம்பர் மாதம் இல்லையா, வேறு லெவலில் ஆஃபர்லாம் வந்திருக்கு. அதை பற்றி பார்க்கலாம். அதோட பார்த்திங்கன்னா இப்போ நம்ம என்ன வண்டி நம்ம பார்க்க போகிறோன்னா இன்ட்ரா V50, ஓகேங்களா? இந்த வண்டி நிறைய பேருக்கு தெரியும் இன்ட்ரா V50 பற்றி. ஆனால் நம்ம இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரா V50 கோல்டு, ஓகேங்களா? ஏன்னா இப்போ டாடா மோட்டார்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணாமையே கொடுத்துருக்காங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே இதில். அதுதான், ஓகேங்களா? ஏன்னா மற்ற கம்பெனி எந்த ஒரு இதுவாக இருந்தால் பார்த்திங்கன்னா ஏதாவது சின்ன அப்டேட் பண்ணாலும் அதுக்கு ஒரு ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. பட் ஆனால் டாடா மோட்டார்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய அப்டேட் பண்ணியிருக்காங்க வண்டியில். ஆனால் பண்ணியும் எந்த ஒரு ரேட்டையும் இன்க்ரீஸ் பண்ணாமல் இருந்தது தான் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு, ஓகேங்களா? ஏன்னா வண்டி ரொம்ப அருமையாக இருக்குது. எல்லாருமே யூஸ் பண்ணணுன்ற ஒரு காரணத்துக்காக தான். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இன்ட்ரா V50 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்ராலிக் பவர் ஸ்டீரிங், அதாவது நம்ம இன்ட்ரா V30 பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் பவர் ஸ்டீரிங் சொன்னீங்க இல்லையா? ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா எல்லா வண்டிலையுமே வரா மாதிரி ஹைட்ராலிக் பவர் ஸ்டீரிங் தான் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? இப்போ வண்டி நம்ம பற்றி பார்க்கலாம். இப்போது இன்ட்ரா V50 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80 ஹார்ஸ் பவர் உங்களுக்கு வண்டியில் வரும், ஓகேங்களா? அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா இதில் 2 வண்டி இருக்குது. அதாவது நம்ம பார்த்திங்கன்னா ஒன்று லைஃப் டேக்ஸ் வண்டியாகவும், இன்னொரு வண்டி பார்த்திங்கன்னா இயர்லி டேக்ஸ் வண்டியாகவும் 2 மாடலில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த மாடல் வேணுனாலும் நீங்கள் அதை கேட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஏன்னா 2 வண்டிக்கும் ரேட்டு வைஸ் டிஃப்ரெண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 55,000 ரூபாய் டிஃப்ரெண்ட்டு வரும், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இதோட சிசி பார்த்தீங்கன்னா 1496 சிசி, 4 சிலிண்டர் இன்ஜின், ஓகேங்களா? அதேமாதிரி 5 போல்ட் வண்டி, ஓகேங்களா? சொல்லப்போனால் 4 சிலிண்டர் வண்டி. மற்றது நிறைய வண்டியெலாம் பார்த்தீங்கன்னா இதில் கேட்டகரி உள்ள வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 சிலிண்டர் வண்டி தான் வரும். ஆனால் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 4 சிலிண்டர் வண்டி வருதுனால உங்களுக்கு பிக்கப்பும் நல்லா இருக்கும். அதை விட ப்ளஸ் பாயிண்ட் நான் டிஸ்கிரிப்ஷன் சொன்ன மாதிரி தான் வண்டியோட மைலேஜ். அதை நம்ம கடைசியாக பார்க்கலாம். ஏன்னா வண்டியோட மைலேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக, நம்பவே மாட்டேங்குது, அந்தளவுக்கு நல்லா வந்திருக்கு. அதுக்கு நானே சாட்சி. இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ், இதில் வண்டியோட டார்க்கும் வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஏன்னா 220 டார்க் எண்ணம் கொடுத்துருக்காங்க. இல்லை லோடு பாடியோட தொட்டி சைஸ் கேட்டிங்கன்னா நம்ப மாட்டீங்க. அதாவது 9.8, கிட்டத்தட்ட 10 அடி லென்த்து, ஓகேங்களா? அகலம் பார்த்தீங்கன்னா 5.8, ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 அடி வரும் உங்களுக்கு, கிட்டத்தட்ட 6 அடி அகலம். ஆர்டிஓ கெப்பாசிட்டி, அதாவது ஒவ்வொரு வண்டியும் நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, ஆர்டிஓ கெப்பாசிட்டி ஒன்று வரும்னு. அந்த ஆர்டிஓ கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1700 கிலோ ஒரு வண்டி வரும். இன்னொன்று பார்த்திங்கன்னா 1500 கிலோ வரும். அதாவது சொன்னல லைஃப் டேக்ஸ் இயர்லி டேக்ஸ் சொன்ன இல்லையா, அது அந்த டிஃப்ரெண்ட்டுக்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட GVW பார்த்திங்கன்னா 3160 கிலோ கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அப்புறம் வீல் பேஸ் பார்த்திங்கன்னா 2600 தான். டயர் சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 215/75 R15 அந்த சைஸ் டயர் தான் கொடுத்துருக்காங்க. இது பெரிய வண்டிக்கான ஒரு டயர் தான் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? அதனால் லோடு அதிகமாக உங்களுக்கு தாங்கும். இதோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம நிறைய லோடு வண்டி எடுத்தாங்கன்னா கஸ்டமர் என்ன பண்ணுவாங்கன்னா பின்னாடி கட்டு எக்ஸ்ட்ரா ஏற்றுவாங்க, ஓகேங்களா? ஏன்னா லோடு கொஞ்சம் அதிகமாக அடிக்கணுன்ற ரீசனுக்காக. ஆனால் இந்த வண்டியில் அந்த பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஃப்ரண்ட்டில் 2 கட்டு கொடுத்துருக்காங்க, பேக்கில் 10 கட்டு கொடுத்துருக்காங்க. அது மூலயமா உங்களுக்கு பார்த்திங்கன்னா லோடு வண்டினாலே கொஞ்சம் ஜம்ப் ஆகும், பள்ளத்தில் குதிச்சா உங்களுக்கு தெரியும். பட் வண்டி ஓட்டணும் நல்லா தெரியும். ஆனால் இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா ஜம்பிங் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா ஃப்ரண்ட்டில் 2 கட்டு கொடுத்ததுனால ஃப்ரண்ட்டில் ஜம்ப் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதேமாரி பார்த்திங்கன்னா கிராடபிலிட்டி, ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா 40% கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? அதுவும் உங்களுக்கு நல்ல ஐஎஸ் தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டியும் பார்த்திங்கன்னா இதில் சொன்ன மாதிரி தான். இதில் மைலேஜ் அதாவது நானும் அங்கே இருந்தேன், நம்ம ஆஃபீஸில் செக் பண்ணி பார்த்ததில்ல, கிட்டத்தட்ட ஒரு 3 டன், அதாவது எம்டி லோடுலாம் சொல்லலை, கிட்டத்தட்ட ஒரு 3 டன் கெப்பாசிட்டியில் நாங்கள் வச்சு பல்லாவரம், அதாவது சென்னை பல்லாவரம் எத்தனை பேருக்கு தெரியாது, எவ்வளோ டிராஃபிக்கான ஏரியான்னு அங்கே இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும்.
இல்லைங்களா. அந்த ஏரியாவில் நாங்கள் செக் பண்ணி பார்த்ததில்ல ஒருத்தருக்கு 14, ஒருத்தருக்கு 14.5, இன்னொருத்தருக்கு 14.76 சம்திங், அது கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் மைலேஜ் உங்களுக்கு கொடுத்தது. அவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம கம்பெனி சார்பாக நிறைய கிஃப்ட்டுங்களை நாங்கள் கொடுத்தோம். ஓகேங்களா. அன்றைக்கி நாங்கள் டெஸ்ட் ட்ரைவ் மாதிரி பண்ணி வச்சு நாங்கள் எல்லாமே நல்லபடியாக பண்ணோம். அதில் வந்த மைலேஜ் தான் நான் சொல்கிறேன். அதாவது நான் சொன்னது வந்து 3 டன் கெப்பாசிட்டியில். நீங்கள் அதிகமாக லோடு வச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி முன்ன பின்ன கொஞ்சம் மாறும். அதேமாரி நீங்கள் எப்படி வண்டி ஓட்டுறீங்களோ அதை வச்சும் கொஞ்சம் மாற வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. நாங்கள் பொதுவாக ஒரு 3 டன் கெப்பாசிட்டியில் நாங்கள் வச்சு பண்ணது. டிரைவர் வேறு தான். ஓகேங்களா. ஆனால் அவங்கவுங்க ஓட்டுறதை வச்சு கொஞ்சம் மைலேஜ் கொஞ்சம் மாறுச்சு. ஓகேங்களா. அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேட்டகரிக்குள்ள ஒரு வண்டி பார்த்திங்கன்னா மற்ற வண்டியை கம்பேர் பண்ணும் போதும், இதோட கேட்டகரி உள்ள வண்டியில் மற்ற வண்டியை கம்பேர் பண்ணும் போதும் இந்த வண்டியோட ரேட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.25 லட்சத்தில் வந்து 1.5 லட்ச ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு குறைவு. ஓகேங்களா. என்ன எப்படி சொல்கிறீங்க? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபாய் உங்களுக்கு கம்மி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து அந்த 1.5 லட்ச ரூபாய் வந்து நீங்கள் லோனில் போடுறீங்கன்னு வைங்க, அதுக்கு ஒரு 30,000 40,000 இன்ட்ரெஸ்ட் வரும். ஒரு 5 வருஷம் நீங்கள் லோன் போட்டிங்கன்னா ஒரு 5 வருஷம் இன்ட்ரெஸ்ட் வரும். அதுவும் உங்களுக்கு ப்ராஃபிட். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபாய் உங்களுக்கு ப்ராஃபிட். ஓகேங்களா. அதை விட இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா மைலேஜ், அதான் சொன்னேன் இல்லையா, மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா இதோட கெப்பாசிட்டி உள்ள மற்ற வண்டி பார்த்திங்கன்னா 10 மைலேஜ் தரும். அதிகபட்சம் ஒரு 12 கிலோமீட்டர் வந்து மைலேஜ் தர வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்கள் இந்த மாதிரி வண்டி ஓட்டி எவ்வளோ நல்லா ட்ரைனிங் எடுத்து வண்டி ஓட்டிங்கன்னா ஒரு 12 கிலோமீட்டர் மைலேஜ் வரும். இதோட கெப்பாசிட்டி உள்ள வண்டி மற்ற வண்டிகளை சொல்கிறேன். ஆனால் இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட 15 கிலோமீட்டர் மைலேஜாக நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பலாம் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். மினிமம் 2 கிலோமீட்டர் நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் வச்சுக்கலாம். நம்ம ரொம்பலாம் இல்லை, மினிமம் 2 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட் வச்சுக்கலாம். இப்படி பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஆவரேஜாக ஒருத்தர் 100 கிலோமீட்டர் ஓட்டுறாருன்னு வைங்க, அப்போது மாதத்தில் கம்பேர் பண்ணும்போது டீசலில் மட்டுமே உங்களுக்கு ஒரு 5,000 ரூபாய் உங்களுக்கு வந்து சேவாக இருக்கும். இதை வந்து வருஷத்துக்கு கம்பேர் பண்ணும் போதோ கிட்டத்தட்ட உங்களுக்கு 60,000 ரூபாய் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 5 வருஷம் இந்த வண்டியை வச்சு ஓட்டுறீங்கன்னு வைங்க, ஓட்டும் போது அது மூலியமாகவே உங்களுக்கு ஒரு 3 லட்ச ரூபாய் ப்ராஃபிட். ஓகேங்களா. அது தவிர்த்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 1.25 லட்ச ரூபாய், கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபாய் வச்சிங்களேன். டோட்டலாக ஒரு 5 லட்ச ரூபாய் உங்களுக்கு தாராளமாக நீங்கள் வண்டி ஓட்டும் போதே உங்களுக்கு ஒரு 5 லட்ச ரூபாய் உங்களுக்கு லாபமாகவே கிடச்சிடுது. ஓகேங்களா. அதை தவிர்த்து இந்த வண்டியில் ஒரு ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி நம்ம இன்ட்ரா V30, V50, V70 இந்த 3 வண்டியிலும் ஒரு ஸ்பெஷல் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அதாவது நம்ம இந்த வண்டியோட சேஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மற்ற வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா வண்டி மேலேயே ஸ்ப்ரே, அதாவது சேஸ் மேலேயே வந்து ஸ்ப்ரே அடிப்பாங்க பெயிண்ட்டை வந்து. பட் இந்த வண்டியோட சேஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா பெயிண்ட்டுக்குள்ளே டிப் பண்ணுவாங்க. இது மூலிமா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மூளை முடுக்கு அந்த எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெயிண்ட்டு போய் சேரும். ஓகேங்களா. அதனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மற்ற வண்டி ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 இயர்ஸுக்கு வந்து இந்த சேஸ் நல்லா இருக்குது, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 10 இயர்ஸுக்கு வந்து சேஸ் நல்லா இருக்குன்னால் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் 15 வருஷமாவது உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதாவது அதிகபட்சம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5-6 வருஷம் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும் உங்களுக்கு. முக்கியமாக இந்த கடலோரம் இருக்கிறவங்க, அந்த காவா ஓரம் இருக்கிறவங்க, இந்த மாதிரி சம்திங் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இருக்கவங்க இந்த மாதிரி வண்டி வாங்கி எடுத்து ஓட்டினா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நாள் நீடித்து உழைக்கும் இந்த வண்டி. ஓகேங்களா. அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாட்டி அதாவது ஒரு ஸ்பெஷல், அதாவது டிசம்பர் மாதம்னாலே ஒரு ஸ்பெஷல் தானே, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். டிசம்பர் மாதம்னாலே சேல்ஸில் ஒரு ஸ்பெஷல் தான். அதனால் டிசம்பர் இப்போ வந்து நீங்கள் எங்ககிட்ட வண்டி நீங்கள் எந்த வண்டி புக் பண்ணி எடுத்தாலும், அதாவது எந்த வண்டி புக் பண்ணி எடுத்தாலும் டிசம்பர் 15ஆம் தேதிக்குள்ளே அப்படின்னு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அது எக்ஸ்டெண்ட் ஆகலாம் இல்லை டிசம்பர் மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வண்டி புக் பண்ணி நீங்கள் எடுத்தீங்கனால் உங்களுக்கு ஒரு மொபைல் ஃபோன் வந்து நாங்கள் உங்களுக்கு தரோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. அதனால் ஏதாவது வண்டி எடுக்கிற மாதிரி ஐடியா இருந்தால் உடனே எடுத்துக்கோங்க. இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிக்காதீங்க. அதேமாதிரி ஆஃபரும் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, நல்லா அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. அதுவும் உங்களுக்கு நல்ல சூப்பராக இருக்குது. நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நிறைய விஷயம் நானும் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. ஏதாவது டவுட்னா எனக்கு தாராளமாக கால்